அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிற வசனங்கள் எல்லாம் பொதுவானது. உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ். நஃபீக்கு பின்னால் இஹ்திதார் வந்தால் அது கஸருடைய சட்டம் என்று அரபி இலக்கணத்தில் ஒரு பாடம் வருகிறது. லா என்ற வாசகம் அதற்கு பிறகு வரக்கூடிய வாசகத்தை கஸர் செய்யும். கஸர் என்றால் மிக தெளிவாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் உறுதி செய்வதை கஸர் என்று சொல்லுவோம். தற்போது லா இலாஹ, ஈமானின் தொடக்கமே இறைவன் இல்லை என்றுதான் தொடங்குது. ஈமானின் தொடக்கமே இறைவன் இல்லை என்றுதான் ஆரம்பிக்கிறது. நாத்திக கொள்கையை தான் இஸ்லாம் ஈமானின் தொடக்கமாக வைக்குது. பல ஜாஹிலின்கள் தவறாக விளங்கி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய வரலாறுகளும் உண்டு. அப்ப லா இல்லை, இலா கடவுள் இல்லை என்றுதான் நஃபி செய்கிறது இந்த வாசகம். அடுத்து இஹ்திதாருடைய வாசகம் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அப்ப இரண்டாவது வாசகம் முதல் வாசகத்தோடு முதல் வாசகத்தை உறுதி செய்யக்கூடியது இரண்டாவது. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர என்றால் அவன்தான், அவனை தவிர யாரும் இல்லை, அவன் ஒருவன்தான் இறைவன், அவனை தவிர யாருமே இல்லை என்று சொல்வதற்கு தான் ஈமானின் வாசகத்தின் தொடக்கமே லா இலா, இறைவன் இல்லை, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. ஈமானின் தொடக்கமே இங்குதான் ஆரம்பிக்குது. அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்று இஸ்லாம் சொல்லல. தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான் என்று இஸ்லாம் சொல்லல. வணக்கத்திற்குரியவன், தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என் செல்வத்தை கொண்டு என் தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என் பெற்றோர்களை கொண்டு என் தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இல்லல்லா, என் ஆடையை கொண்டு என் உடலை மறைத்து என் கற்பை பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இல்லல்லா. இப்படி சதா சிறு சிறு தேவைகளையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. இல்லல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ்.